தம்பி டீ இன்னும் வரல. அண்ணா சீக்கிரம் பாருங்கண்ணா, டைம் ஆகுதுண்ணா. பண்ணிடுறேன். என்னென்ன பிரச்சனை தான் தெரிஞ்சுதா? இன்ஜின்ல தான் பிரச்சனை நினைக்கிறேன்க்கா. ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் பொறுமையா பண்ணி கொடுத்துருவேன். என்னண்ணா காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும்ண்ணா, இல்லைன்னா லேட் ஆயிடுச்சுன்னா திட்டுவாங்க. இது எத்தனை நாள் தானே, எத்தனை நாள் வந்ததோ அதுல இருந்து பிரச்சனை தான். அதான் இது இப்போ நிறைய வண்டி சொல்லிட்டாங்க. இந்த கம்பெனிக்காரங்களாம் இருக்காங்கல்ல, நிறைய கம்பெனிக்காரங்க, இந்த டிவிஎஸ் ஹோண்டா கீண்டான்னு அவங்களும் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. எத்தனை நாள் 20% போட்டிங்கனாலே இன்ஜின் போயிடுச்சுன்னா அதுக்கு நாங்களாம் பொறுப்பாக முடியாதுன்னு. என்னத்த சொல்ல, பார்த்துக்கலாம் விடுங்க. பஞ்சர் ஓட்டி ஒண்ணா. ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்கண்ணே, முடிச்சிடுறேன். ஒரே நிமிஷம் இருங்கண்ணே, பண்ணிடுறேன். ஏன் தம்பி இந்த எத்தனை நாள் பேசிட்டு என்ன இது? அதான் எத்தனை நாள் கடனால வந்து இன்ஜின் வந்து காலி ஆயிட்டு இருக்கு, அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதேதான் உங்களுக்கு எல்லாம் என்ன தெரிய போகுது அதை பத்தி? அதாவது தம்பி நான் தெளிவா சொல்றேன், தெரிஞ்சுக்க. 4 மணி யாராவது வந்தாலும் சொல்லி அனுப்பு. சரி சரி. அதாவது 2014 ஒரு கச்சா எண்ணெயோட பேரல் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு வச்சுக்க, $105 இருந்துச்சு. புரியுதா? அப்படியே 2025 $80 ஆச்சு. இப்ப கச்சா எண்ணெயோட பேரல் அதிகமா இருந்துச்சுன்னா பெட்ரோல் என்ன ஆகும்? அதிகமா இருக்கும். இப்ப வந்து $80 குறைஞ்சுன்னா என்ன ஆகும்? பெட்ரோல் குறையணும்ல. ஆனா பெட்ரோல் குறையல தம்பி. அதனால நிறைய பேர் ஏன் குறையல, எது குறையல சொல்லி கேள்வி கேட்டாங்க. ஆமா, கேட்கணும்ல. அப்ப பெட்ரோலை குறைக்கணும், என்ன பண்ணணும்? பெட்ரோல்ல எத்தனை கலக்கணும். நம்ம ஜி வந்து மாஸ்டர் பிளான் பண்ணாரு. இப்ப மக்களுக்கு வந்து பாதிப்பு வரக்கூடாது, அப்ப என்ன பெட்ரோலை குறைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், எத்தனை கலக்கணும் அப்படின்னு நம்ம ஜி வந்து கலந்துருக்காரு தம்பி. நான் வேற இது தெரியாம லூசு மாதிரி குறைய சொல்லிருக்கா, கரெக்டா சொல்லியிருக்காருக்கா. அதான் தெரியாம, சாரி மன்னிச்சிருங்க. அவருக்கு ஏத்த மாதிரி சொல்றாரு. உண்மையா நடந்ததை நான் சொல்லட்டுமா? 2002 2003 வந்து இந்த இதுதான் கச்சா எண்ணெய் விவகாரம் அதெல்லாம் போச்சா. சரி, பெட்ரோலோட விலையை குறைக்கணுமே, என்ன பண்றதுன்னு என்ன பண்றாங்கன்னா அந்த எத்தனால வந்து கலக்கலான்னு முடிவு பண்றாங்க. அதுவும் இல்லாம அது எப்படிலாம் உருட்டுறாங்க பாருங்க. எத்தனால் கலந்த பெட்ரோலை நீங்க போடுறதுனால அந்த வெளிவர புகையில வந்து கார்பன் மோனாக்சைடு ரொம்ப கம்மியா இருக்கும். இதனால சுற்றுச்சூழல் வந்து மாசடையாது, இதனால நம்ம உலகத்தையே காப்பாத்தலாம் அப்படிலாம் ஒரு பிட்டை போட்டு உருட்டுனாங்க. ஆனா பெட்ரோல் குறைஞ்சுதா விலை? குறையல. அடுத்து 2025 22 25 அந்த சமயத்துல 10% எத்தனாலோட சதவீதத்தை அதிகப்படுத்துறாங்க. சரி, அப்பயாவது பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கணும்ல, குறையில, ஏறிட்டே போகுது. இப்ப என்ன பண்றாங்க, இது மாதிரிலாம் அதிகமாக்குறதுனால மைலேஜ் எல்லாம் தர முடியாது, வண்டி இப்படிதான் ஆகும்னு சொல்லிட்டாங்க. மைலேஜ் அடி வாங்கிட்டு வண்டி இப்படி நிக்குது. பெரிய மனுஷன் நீ என்ன கொஞ்ச நேரத்துல நம்ப வச்சு லூஸ் ஆக்கிட்ட தம்பி. அந்த புள்ள வந்து நிலவரம் தெரியாம பேசுது. மெக்கானிக் உனக்கும் கூட அறிவு இல்ல. வண்டி மைலேஜ் எதனால குறையும் தெரியலையே. டிராபிக் தம்பி. இப்ப என்ன கொஞ்சம் டிராபிக்கா இருக்கு. டிராபிக்ல நிறுத்தி பிரேக் அடிச்சு போறதுனால குறையுது. முறுக்கிட்டு போறானுங்க. அப்ப அது வாங்கும் போதே ஆன் ரோடு ஆஃப் ரோடுன்னு சொல்லி எனக்கா கொடுக்குறாங்க. பஸ் சிட்டிக்குள்ள போனா மைலேஜ் கம்மியாகும், பைபாஸ்ல போனா மைலேஜ் அதிகமாகும். இது நீ அந்த நாலேஜ் இல்லைன்னா எனக்கா என்ன போய் நாலேஜ் இல்ல. என்ன 2022 நம்ம ஒரு வண்டி வாங்குறோம்னா அதுல வந்து 10% எத்தனாலே இவங்க கலந்து பெட்ரோலை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி வாங்கினா இவங்க ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி 10% எத்தனால கலந்து பெட்ரோல் விற்பாங்கன்னு அந்த வண்டிக்காரங்களுக்கு தெரியுமா, மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு? அப்ப அந்த வண்டி வச்சிருக்கவங்க என்ன பண்றது? இவங்க பர்சன்டேஜ் ஏத்த நாங்க புது வண்டியை வாங்க முடியும். கரெக்ட் தம்பி, பேசுறது கரெக்ட் தான். என்ன கரெக்ட் தான். என்ன அது நான் என்ன பண்றீங்க, மாற்று எரிசக்தியா மாத்திட்டு இது இ-பைக் வாங்கிருங்க. இப்பதான் ஃபுல்லா இதா வந்துருச்சுல. நான் கூட இவரை சொங்கி நினைச்சேன், சங்கி மாதிரி பேசுறாரு. எவ்வளவு பாருங்களேன், நம்ம வந்து இ பைக் போகலாம், சோலார் பைக்ல போகலாம், இன்ஜின் பிரச்சனை தண்ணில கண்டுபிடிக்கிறான், பெட்ரோல். இந்த விவாதமே வேஸ்ட். இவங்களை நம்பாதீங்கன்னு. இவங்களுக்கு மாற்றுனா எரிசக்தி மாற்றுலாம் கிடையாது, எத்தனாலோட சதவீதத்துலதான் மாற்று. இப்ப மறுபடியும் 27% எத்தனால் கலக்க போறாங்களா, அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அது இன்ஜினா இல்ல வேற ஏதாவது பால்ட்டா? தம்பி 27, 25, 30 இங்க கணக்கு கிடையாது. நம்மளோட இந்தியாவோட வளர்ச்சி தான் நமக்கு முக்கியம் தம்பி. ஆமா, இப்ப பெட்ரோல் வந்து அங்கேயிருந்து நம்ம உற்பத்தி பண்ணி வாங்குறோம், கச்சா எண்ணெய் வாங்கி மாத்தி இது பண்றோம். அப்ப என்ன ஆகுது, இங்க வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் அதிகமாகுது தம்பி. அதிகமாகிறதுல என்ன இந்தியாவுக்கு வளர்ச்சி தானே. பெட்ரோல் வாங்குறப்ப அந்த மாதிரினா
இப்ப அங்க இருந்து நம்ம எத்தனை நாளையில வாங்கணும்னா இல்ல ஒரு உற்பத்தி பண்ணணும்னா நமக்கு லாபம் தானே. நீங்க என்ன பாயிண்ட் வேணாலும் சொல்லுங்க, நம்ம நாட்டு வளர்ச்சி அப்படின்னும் போது நான் அந்த பாயிண்ட் அவரு கூட தான் நிப்பேன். ஏன்னா போக்குவரத்து இருந்தாதான் ஒரு மாநிலம் ஒரு நாடு வளர்ச்சி அடையும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலியமா. தயவு செய்து எனக்கு இது மாதிரி இந்த கலர் எனக்கு இரிட்டேட் ஆகும். இந்த மாதிரி தொழிலாளர் துண்டு தானே, இதுதானே எனக்கு அது போடாதீங்க. என்ன யாராவது ஒருத்தவங்க வந்து நாட்டுக்கு வளர்ச்சி நாட்டுக்கு முக்கியம் இந்த நாட்டுப்பற்று அப்படின்னு சொன்னா எதை சொன்னாலும் நம்பிடுறது இல்ல. ஆமா, நிதின் கட்கரி இருக்காரு. ஆமா, நம்ம ஒரு 2003ல பூர்த்தி சுகர் அண்ட் பவர்னு ஒரு ஃபேக்டரி ஒன்னு தொடங்குறாரு. ஆமா, அது என்ன ஃபேக்டரி தெரியுமா? சுகர் ஃபேக்டரி. அது வந்து கரும்புல இருந்து சுகர் எடுக்கிறாங்களா, அது அதே கரும்புல இருந்து தான் எத்தனாலும் எடுக்கிறாங்க. அதே வருஷத்துலதான் பெட்ரோல்ல எத்தனால கலக்கலாம், அந்த சதவீதத்தை கலக்கலாம்னு அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப இதனால யாருக்கு லாபம்? இவங்க கொண்டு வர்றது எல்லாமே இந்த கார்பரேட்டுகளுக்கும் முதலாளிகளுக்கு தான் லாபம். இது மட்டும் இல்ல, இவர் ஒரு 17 சுகர் ஃபேக்டரியோட டைஅப்ல இருக்காரு. இவங்க பசங்க எல்லாம் சுகர் ஃபேக்டரி தொடங்கி வச்சிருக்காங்க. இப்ப தெரியுதா யாருக்கு லாபம்னு? முடியல பொதுமக்கள் தானே கஷ்டப்படுறோம் இவங்க கொண்டு வர திட்டங்களால. ஏப்பா நீ தானே பைக் வச்சிருக்க, போய் போய் அங்க போய் முட்டு கொடுத்துருக்கிய, உன்னைய போய் நான் நல்லா நினைச்சேன். என்ன முட்டு கொடுக்குறாங்க? முட்டு நல்லா தூக்கி கொடுங்க, அப்பதான் பஞ்சர் ஒட்ட முடியும். தம்பி உன் கடைக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ. வந்து 10 நிமிஷத்துல பஞ்சரை ஒட்டி கொடுத்தா நான் வேலைக்கு போயிருப்பேன் நானு. பாத்தியா பேசி ஜெயிக்க முடியல. என்ன சொல்றேன், ஒட்டிடும் போ, எடுத்துப்போ பேசிக்கிட்டு போ. நல்லா பாயிண்டா சொல்லிட்டேன். அப்பப்போ அந்த கடை பக்கம் வந்து உங்க ஏதாவது பாயிண்ட் தெரியும் நமக்கு. சரிங்க, எடுத்துட்டு போங்க, வண்டி எடுத்துட்டு போங்க நீங்களும். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.